கர்த்தருடைய நாமத்தில் பங்கிடுவதாக கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு இடைபடும்படியாக எபேசியர் 6:13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் 6:13. தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று எபேசியர் 6:13 சொல்லுகிறது. நாம் தீங்கு நாள் மனுஷனுக்கு என்ன வரும்? தீங்கு நாள் வரும் இல்லையா? தீங்கு நாள் வரும்போது என்ன செய்யணுமா? சகலத்தையும் செய்து முடிச்சு நிக்கணுமா? பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய வருகை ரொம்ப சமீபம். இயேசு கிறிஸ்துவ நாம் சேர்க்கப்படுவதற்கு முன்பதாக நாம் என்ன செய்யணும்? சகலத்தையும் செய்து முடிக்கணும். நாம் சகலத்தையும் செய்து முடிச்சு நம்ம தேவனுக்கு முன்னாடி நிற்க நமக்கு திராணி உண்டாவதற்கு தேவன் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்னா சர்வ ஆயுத வர்க்கங்கள் கொடுத்திருக்கிறார், சில ஆயுதங்கள் கொடுத்திருக்கிறார். அதை நம்ம எடுத்துட்டு நின்னா மட்டும்தான் நாம பிசாசு ஜெயிக்க முடியும், பாவத்தை ஜெயிக்க முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும், பரலோகத்துக்கே நம்ம போக முடியும். ஹல்லேலூயா. அதெல்லாம் சர்வாயுத வர்க்கங்கள் ஒரு 6 ஆயுதங்களை குறித்து நம்ம இந்த எபேசியர்ல பார்க்கலாம். முதலாவதாக அதனுடைய 14ஆம் வசனம் வாசிங்க. சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும். போதும். பொதுவாகவே நீங்க இந்த பூமியில கூட பாருங்க, நீங்க சகலத்தையும் செய்து முடிக்கிறவங்க அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் செய்து முடிப்பீங்க. உங்களுக்கு அதுக்கு திராணி வேணும்னா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? பரலோகம் போறதுக்கு மட்டும் கிடையாதுங்க. பொதுவா ஒரு விசுவாசி தன்னுடைய தொழிலையோ, தன்னுடைய குடும்பத்திலேயோ, தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ அல்லது தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவத்துக்கு விரோதமாகவோ சத்துரு வரும்போது அவரை ஜெயிக்கணும்னு சொன்னா ஜெயிக்கிறதுக்கு ஒரு 6 ஆயுதங்கள் அவன் தரிக்கணுமா? தேவன் அதை கொடுக்கிறாரு. நாம் அதை எடுத்து என்ன செய்யணும்? தரித்துக் கொள்ளணுமா? முதல் ஆயுதம் சத்தியம் என்னும் கச்சை. எதுக்கு கச்சை கட்டுறாங்க? இப்ப இடுப்புல பெல்ட் போடுறோம். பெல்ட் பேண்ட் என்னது நம்ம என்னது வஸ்திரம் அவமானம் ஆகாதபடி, நிர்வாணம் காணப்படாதபடி இருக்க என்ன செய்யறாங்க? கச்சை கட்டுறாங்க. எல்லாருக்கும் என்னது ஆண்கள் பெண்கள் இடுப்புல கட்டுற மாதிரி எது கட்டுறோம்? ஒரு கச்சை கட்டுறோம். அது கச்சை. அது பைபிள் ஆவிக்குரிய பரமா கச்சைனா என்னன்னா 1 பேதுரு 1:13 சொல்லுவாங்க. 1 பேதுரு 1:13 சொல்லுது. வாசிங்க. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு இருந்து போதும். பாருங்க, நீங்கள் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து. அப்போ முதல்ல நீங்க பிசாசை ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணும்? உங்களுக்கு தெளிந்த புத்தி வேணும். அது தெளிந்த புத்தி இருந்தாதான் உங்க மனசு கட்டப்படும், அல்லது மனசு அலை பாயும். மனசு பாவத்தை தேடும், மனசு உலகத்தை தேடும், மனசு என்ன செய்யுங்க? அசுத்தத்தை நாடும். அப்ப மனசுடைய அறையை யோசி கட்டணும். நம்ம எந்த கச்சை நமக்கு இருக்கணும்? முதல்ல தெளிந்த புத்தி நமக்கு இருக்கும். நமக்கு எல்லாம் தெளிந்த புத்தி இருக்குதா? சொல்லுங்க. பைபிள்ல யோசேப்பு குறித்து நம்ம வாசிக்கிறோம். யோசேப்பு ஆதியாகமம் 39:9 வாசிங்க. 39:9. இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை இருக்கிறபடியால் விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நாம் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இது தெளிந்த புத்தி. அவன் பாருங்க, அவன் தன்னுடைய நிலைமை அறிந்திருக்கிறான். நான் இந்த வீட்டுல என்ன வரேன்? வேலை செய்யறேன். உன்னை தவிர யாரும் எனக்கு நிஜமா என்ன செய்யல, விளக்கல. இது மட்டும் இல்ல, தேவன் என்னை பார்த்துட்டு இருக்கிறாரு. தேவன் என்னை பார்த்துட்டு இருக்கும்போது நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? அடுத்த வசனம். அவள் நித்தம் போதும் இப்படி பேசிக் கொண்டு வந்தோம். அப்போ யோசேப்பு நித்தம் அவனோடு இப்படி பேசிக்கிட்டு கூட அவன் தெளிந்த புத்தியோட இருந்தான். தன் மனதை தெளிந்த புத்தியால் கட்டி வைத்திருந்தான். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேங்க, யோசேப்பை சாத்தானை ஜெயிக்க முடியுதா? ஜெயிக்க முடியல. நிலைமை என்ன? யோசேப்பு சகலத்தையும் செய்து முடிச்சு நின்னான நிக்கலையா? அப்படிதானே? யோசேப்பு பாருங்க, அவனுக்கு ஒரு சொப்பனை கர்த்தர் கொடுத்தாரு.
அதை நிறைவேற்றத்தக்க எல்லா காரியத்தையும் நிறைவேற்றத்தக்கதான திராணி அவன் பெற்றுக்கொண்டான். அவங்ககிட்ட என்ன இருந்துச்சு? சத்தியம் என்கிற கச்சை இருந்துச்சு, அதாவது தெளிந்த புத்தி இருந்துச்சு. அதனாலதான் தேவன் அவனை என்ன செய்ய முடிஞ்சது? உயர்த்த முடிஞ்சது. இன்னும் வேகமா நான் சொல்றேன். இரண்டாவது அங்க என்ன ஆயுதம் சொல்லப்பட்டிருக்கு? நீதி என்னும் மார்க்கவசத்தை தரிந்து. நம்ம மார்புல யுத்தத்து போல என்ன மார்புல கவசம் இருக்கணும். எதிரி வந்து ஈட்டி வச்சு குத்தாம இருக்கணும் இல்லையா? அப்ப என்னது? மத்தவங்க நம்மள வந்து நோடிக்காம இருக்கணும். நமக்கு மார்க்கவசம். மார்க்கவசம் என்ன? 1 தெசலோனிக்கேயர் 5:8 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:8 வாசிங்க. பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களா இருந்து, கவிங்க தெளிந்த புத்தி நடந்து மனசு நிலை கட்டிக்கிட்டு என்ன செய்யுமா? விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் போதும். அப்ப என்ன மார்க்கவசம்? என்னது? விசுவாசம். தேவன் மேல நமக்கு என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும், அன்பு இருக்கணும். சொல்ற விஷயம் புரியுதா? அப்போ நமக்கு என்ன இருக்கணுமாங்க? விசுவாசம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய என்ன குணங்கள் இருக்கணும்? விசுவாசம். அது சேர்ந்து பாருங்க, விசுவாசம், அன்பு. அதாவது விசுவாசத்தோடு கூடிய அன்பு. சும்மா என்னது? பாவ அன்பு கிடையாதுங்க. என்னது? உலகத்தின் பாவமான அன்பு இல்ல. அது என்ன அன்பு? பரிசுத்தமான விசுவாச அன்பு. அல்லேலூயா. அப்ப நம்ம விசுவாசத்தின் அடிப்படையில நம்ம என்ன செய்யணும்? அன்பு செலுத்தணும். அது எப்படி சொல்றதுன்னா, நீங்க பைபிள்ல வந்து பிலேமோன் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, பிலேமோன் புஸ்தகத்துல பவுல் வந்து ஜெயில இருந்து நிருபம் எழுதுனது யாருக்கு? பிலேமோனுக்கு எழுதுனான். ஒரேசிமுன்ற ஒருத்தன் என்ன பண்ணா, பிலேமோன் வீட்டுல வேலை செஞ்சான். பிலேமோன் ஒரு வசதியானவன். வீட்டுல ஒரேசிமுன்ற ஒருத்தன் வேலை செஞ்சான். வேலை செஞ்சு ஜெயிலுக்கு போயிட்டான். வீட்டுல திருடி செஞ்சான், ஜெயிலுக்கு போயிட்டான். ஜெயிலுக்கு போனா அங்க ஜெயில யாருக்கா? பவுல் இருக்கான். பவுல் வந்து இந்த திருட யாருன்னே தெரியாம பிலேமோன் யாரு தெரியுமா? பிலேமோன் வந்து பவுல் மூலம் ரட்சிக்கப்பட்ட ஒரு பவுலுடைய யாரு? சீசன் யாரு? பிலேமோன். அப்போ பிலேமோன் வீட்டுல வேலை செஞ்சு திருடிட்டு ஜெயிலுக்கு போனது யாரு? ஒனேசிமு. அங்க போய் இவன் காஸ்பல் சொல்றான். யாரு? பவுல் ஒனேசிமுக்கு. அவன் ரட்சிக்கப்பட்டதான். ரட்சிக்கப்பட்டவனே இப்போ அந்த நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்படி திருடனவனுக்கு இவன் ஒரு அடிமை. இவன் யாரு? ஒனேசிமு வந்து அடிமை. இவன் வந்து வேலை காசு கொடுத்து யார் வாங்கி வச்சிருக்கா? பிலேமோன் வாங்கி வச்சிருக்கான். அடிமை வந்து இந்த மாதிரி பண்ணா அடிமைக்கு வந்து மரண தண்டனை கொடுப்பாங்க. மரண தண்டனை. இப்போ இவன் பவுல் மூலம் ரட்சிக்கப்பட்டான். பாத்தீங்களா? பவுல் என்ன பண்றான் தெரியுமா? பிலேமோனுக்கு லெட்டர் வரான். இவன் என்ன பண்ணான்டான்? சாவடிக்கலாம் தேவையில்ல, இவன் வந்து ரட்சிக்கப்பட்டான், நீ வந்து எனக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். என்ன செய்யலாம்? லெட்டர் போடுவோம். நீ ஏதாவது கடன் பட்டிருந்தா அதை என் கணக்கு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவான். நீயே எனக்கு கடனா வேணும் அப்படின்னுவான். இல்லையா? ஒண்ணு நீ எனக்கு கடனா தர வேண்டியதான் அப்படின்னு சொல்லுவான். ஆனா சொல்லுவான் பேச்சுக்கு, நீ தன்னை என் கணக்கு வச்சுக்கோ. அவன் சொல்ற 2 வார்த்தை மட்டும் சொல்ற பாருங்க. அவன் சொல்லுவான், நீங்க வாசிங்க பிலேமோன் புஸ்தகத்துல பவுலுடைய இந்த வார்த்தையை கவனிங்க. 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. பிலேமோன்ல அனுப்புகிறேன். அந்த வார்த்தையை பாருங்க. என் உள்ளம் போல் இருக்கிற அவனை ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. எங்க பவுல் யாருங்க? பவுல் வந்து அவன் கட்சி எடுத்து கொண்டு போட்டா, அவனுடைய கட்சி படுத்தி கொண்டு போட்டா பிசாசு விடும், வியாதி குணமாகும். பவுலை குறிச்சு பிசாசு சொல்லலாம், நாங்கள் பவுலை அறிவோம், இயேசு அறிவோம்வாங்க. அவன் பாதாளத்துக்கே தெரியும் பவுல் எவ்வளவு பெரிய ஆளு இல்லையா? பவுல் வந்து 3ஆம் வானம் வரைக்கும் பரலோகத்துக்கே போயிட்டு வந்தவன் தரிசனத்துல. அவன் பவுல் வந்து சொல்றான், என் உள்ளம் போல் இருக்கிற அவரை ஏற்றுக்கொள்ளும். அல்லேலூயா. இது வசனம் பாருங்க, 17 வாசிங்க. 1:17 பிலேமோன். ஆதலால் என்னை உம்மோடு ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். இது அன்பா? அன்பு இல்லையா? சொல்லுங்க. நமக்கு இன்னைக்கு இப்படிப்பட்ட அன்பு இருக்கா விசுவாசிகளுக்குள்ள? எங்க ஒரு சக விசுவாசிங்க, பவுல் வந்து பெரிய ஒரு அப்போஸ்தலன். ஆனா இன்னைக்குதான் அவர் ரசிக்கப்பட்டான். அந்த விசுவாசி குறிச்சு என்ன சொல்றான்? என் உள்ளம் போல இருக்கிற அவரை, ஏன்னா நான் இயேசு ஏற்றுக்கொண்ட மாதிரி ஏற்றுக்கொண்டுட்டான். சோ என்னது? என்னை ஏற்றுக்கொள்ற மாதிரி அவனை ஏற்றுக்கோ. என் உள்ளம் என்னை ஏற்றுக்கொள்ள மனசு இருந்தா அவனையும் ஏற்றுக்கோ அப்படின்னு செய்யறான். அவன்கிட்ட அன்பு இருந்துச்சா இல்லையா? அவர்கிட்ட பவுல் ரொம்ப அன்பானவங்க. அவன் சொல்றான், கிறிஸ்து எனக்கு ஜீவன் சொல்றான் இல்லையா? அப்ப ஏசப்பா சொல்றான், கிறிஸ்து அன்புடைய பேட்போர் யாரு? அப்ப அவருக்கு வந்து இந்த விசுவாசத்தினால அந்த அன்பு இருந்தது. அதான் விசுவாசம் அன்பு என்று மார்க்கம் சொல்றது. வெறுமனே உலக அன்பை பத்தி நான் பேசல, இயேசு இல்லாத அன்பை பத்தி பேசல, விசுவாசம் இல்லாத அன்பை பத்தி பேசல. விசுவாசத்தினால் வந்து அந்த அன்பு பாத்தீங்களா? அந்த அன்பு நமக்கு என்னவா இருக்குமா? ஒரு மார்க்கவசமா இருக்கும். என்னவா இருக்குமா? மார்க்கவசமா இருக்குமா? அப்படி நமக்கு அந்த மாதிரி ஒரு சுபாவம் இருக்கணும்னு சொன்னா
நான் வந்து சக விசுவாசிய ஒருத்தர் இயேசு கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்ட உண்மை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுனா, உண்மையிலே ஏற்றுக்கொண்டிருந்தா, ஏற்றுக்கொள்ளாத பத்தி நான் பேசலங்க. விசுவாசி உண்மையிலே ஒரு இயேசு கிறிஸ்துவ தன் சொந்த ரட்சியை ஏற்றுக்கொண்டிருந்தானா அவனை குறித்து நம்முடைய மனநிலை எப்படி இருக்கணும்? என் உள்ளம் போது இருக்கிறான். நமக்கு அந்த சுபாவம் இருக்கா? இன்னைக்கு சொல்லுங்க, நமக்கு அந்த சுபாவம் இருக்கா? ஏங்க வசனம் சொல்லுது, ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிந்து போவீர்கள் அப்படின்னு. தன் சகோதரரை பகைக்கிறவன் மனுஷ கொலை பாதகன். முட்டாள் சொன்னது நரகம், எரி நரகம் வாசிக்கணும். மூடனா எரி நரகம். அப்ப முட்டாள் மூடலும் சொல்லக்கூடாது, பகைக்க கூடாது. யார? ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களை ஒரு ரட்சிக்கப்பட்ட இன்னொருத்தையும் பயக்கூடாது. அது சத்தியம். அப்படி பகை வசனது, நீ உட்கார்ந்து ஒரு சகோதரனுக்கு விரோதமா என்ன செஞ்ச நீ பேசினாய், நான் அதை கேட்டேன், நான் சும்மா இருப்பேன் நினைச்சியா அப்படின்னு நான் சொல்ல. அல்லேலூயா. இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. கர்த்தர் அருவருக்கிறதுமா சகோதரருக்குள்ள விரோதம் ஒன்று பண்ணுறது கர்த்தர் செய்யறான். கர்த்தர் அருவருக்கிற காரியம். நம்ம அந்த சுபாவத்தை விட்டுரும். அல்லேலூயா. வசனம் சொல்லி பாருங்க, அப்படின்னா மார்க்க அவசியமே இல்லையா? அல்லேலூயா. மார்க்க அவசரம் எல்லாம் வித்துட்டு போனா என்ன நடக்கும்? மார்க்க அவசரம் எல்லாம் போனா பிசாசு என்ன பண்ணுவாங்க? அம்புட்டுவான். என்ன விட்டுருவான்? அம்புட்டு இதயத்தை குத்தி, இதயத்தை அம்புட்டு என்ன ஆகும்? எங்க ஒரு ராஜாவுக்கு சந்தில போயிட்டு ஆளு கேள்வி அப்படிதானே? அப்படிதானே? அவ மாறுகளே நெஞ்சிலே பண்ணது வீர மரணாதி அடையிறதுக்கா? அதுக்கு நம்ம வரல. எதுக்கு வந்திருக்கோம்? வரலாம் போல வந்திருக்கோம். அப்போ நமக்கு என்ன சகலத்தை செய்து முடிக்க நமக்கு என்ன வேணுமா? மார்க் கவசம். மார்க் கவசம் அன்பு, விசுவாசம், அன்பு. அது நமக்கு மார்க் கவசமா இருந்தா நம்ம சாத்தானை ஜெயிக்க முடியும். சாத்தா யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான் தெரியுமா? இப்போ வந்து உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, அவங்க பண்றது பத்தியா, இன்னும் பண்றாங்க பத்தியா அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம விசுவாசி தானே, நம்ம சகோதரி தானே, நம்ம சகோதரன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த கோல் சொல்ல வரைய மாட்டான். நீங்க உட்கார்ந்து கேட்டீங்க, அப்படியா அப்படியா என்ன செய்வாங்க? அவங்க ஒருத்தர் வந்து பேசுவாங்க. நீங்க ஒரே அடியா சொல்லணும், நம்ம பாஸ்ட் தானே விட்டு, நம்ம சகோதரனை விட்டு அப்படி பேச என்ன பண்ணுவாங்க? அடுத்தவங்க ஐயோ வீட்டு வரவே மாட்டாங்க. அந்த பிசாசு எல்லாம் நம்ம என்ன செய்யாங்க? அப்புறம் வந்து பேசாது. அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன சுபாவம் தேவைங்க? இயேசு கிறிஸ்து வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்கு. நமக்கு மார்க்கவசம் அவசியம், அன்பு என்கிற மார்க்கவசம். அடுத்த என்ன வாசிக்கிற? எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல வாசிங்க. அடுத்து சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய அடுத்து என்ன இருக்கணும்? பாதரட்சி இருக்கணும். அடுத்து என்ன இருக்கணும்? பாதரட்சி. அது பாதரட்சத்துக்கு மீறி அங்கே இருக்கு. என்ன போட்டிருக்கு? சமாதானம் தான் செருப்பம். அப்ப நமக்கு இன்னைக்கு வந்து பாதரட்சி இருக்குதா? பாதரட்சி இருக்குதா? நீ வாசிங்க ரோமர் 5:1 வாசிங்க. ரோமர் 5:1 வாசிங்க வேகமா. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே அப்படியால் மூலம், அப்போ இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம என்ன பெற்றிருக்கோமா? சமாதானம் பெற்றிருக்கிறோம் இல்லையா? அப்ப சமாதானம்னா என்னன்னு சொல்லுங்க? தேவனுக்கு நமக்கு உள்ள அந்த உறவு தான். தேவனுக்கு நமக்கு உறவு இல்லாம இருந்துச்சு, இயேசு வந்து உறவை நமக்கு ஏற்படுத்தி தந்தாரு. கவனிங்க, நமக்கு இன்னைக்கு சமாதானம் இருக்குதா? சமாதானம் பாருங்க, என்ன வாஸ்தவம்? பாதரட்சை. நமக்கு என்ன இருக்கணுங்க? சமாதானம் இருக்கணும், பாதரட்சை இருக்கணும். இப்போ சொல்லப்படுறது அங்க என்ன? ஆயத்தம் இன்னும் பாதரட்சி. ஆயத்தம் இருந்தாதான் சமாதானம் வரும். உங்க வாழ்க்கையில நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து வருகைக்கு நீங்க ஆயத்தமா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சமாதானமா இருக்கும். ஒரு வேலைக்கு போறீங்க, அந்த வேலை செய்யறதுக்கு ஆயத்தமா போறீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் இருக்கும். சபைக்கு வரீங்க, ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு ஒரு ஆயத்தமா இருந்து வந்தா ஆராதனை எப்படி உங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். ஆயத்தம் அப்படிங்கிற பாதரட்சி இல்லைன்னு சொன்னா என்னதுங்க? உங்களுக்கு வேதனை தான். அல்லேலூயா. யுத்தம் வரும்போது நம்ம என்ன பேசி வச்சு யுத்தம் பண்ணுவாங்க? இந்த பிளைனா இருக்கிறதுல புல் மத்தியில யுத்தம் பண்ணுவாங்க. எங்க யுத்தம் பண்ணுவாங்க? காடு மட்டும் ஓட வேண்டி இருக்கும். அப்ப கால் என்ன இருக்கணும்? பாதரட்சி இருக்கணும் இல்லையா? அப்ப பாதரட்சிங்கிறது சமாதானம். இயேசு கிறிஸ்து மூலமா நீங்க பெற்றுக்கொண்ட சமாதானத்தை நீங்க என்ன செய்வீங்க? எப்பவுமே உங்க மேல வச்சிருக்கணும், உங்களுக்கு இதயத்தில் இருக்கணும். யாருக்கு அது சமாதானம் இருக்கு தெரியுமா? யாருக்கு பாதரட்சி இருக்கு தெரியுமா? யாருக்கு? ஆயத்தம். எதுக்குமே ஆயத்தம். மனம் திரும்பணுமா? ஆயத்தம். ஜெபமா? ஆயத்தமா இருக்கணும். ஜெபம் பண்ணணும்னா யோசிக்க கூடாது, வேதம் வாசிக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். நீங்க இளையகுமாரனை குறிச்சு பாருங்க. இளையகுமாரனை குறிச்சு வாசிக்கிறோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 20 வாசிக்கும். லூக்கா 15:20. எழுந்து புறப்பட்டு வந்தான். அவன் தூரத்தில் வரும்போது கண்டு மனதுருகி பாருங்க. இப்போ
இவன் ஆயத்தமா இருந்து அங்க இருக்க பேசிட்டு வந்தான். நான் அவரை பார்த்து என்ன சொல்ல போறேன், நான் உடைய குமாரன் அழைக்கப்பட நான் பார்த்தேன்ல அப்படிலாம் சொல்ல போறேன். நான் வந்து சொன்னா சொல்ல முன்னாடியே என்ன பண்ணிட்டான் அவங்க அப்பா, அவரை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து என்ன சொன்னான், அவன் கால்களுக்கு பாதரட்சை போடுங்க. சொல்ல அவனுக்கு அப்போ அவன் பண்ணி வச்சிருந்தவங்க என்ன இருக்கோ, அவங்க கைகளில் மோதிரம் போட்டு கால் எழுது மோதிரம் எழுதுறா, அவர் அதிகாரத்தின் அடையாளம் என்னது, கால் எழுது சமாதானத்தின் அடையாளம் என்னது, அவன் பாதரட்சையை போட சொன்னாங்க. அப்ப பாதரட்சை வந்து யாருக்கு கிடைச்சது, இளையகுமாருக்கு கிடைச்சது. கவனிங்க, அப்போ நம்ம ஆயத்தமா இருந்தா நமக்கு என்ன இருக்கும், எப்பவுமே சமாதானம் இருக்கும். அப்ப சமாதானம் இருக்கிறவங்களுக்கு என்ன வராது, யுத்தம் வராது. அவங்க யுத்தத்தை ஈஸியா ஜெயிப்பாங்க. இவன் பாருங்க, இளையகுமாரன் போயிட்டு இப்போ இந்த ஆயத்தம் இல்லாம போயிருந்தான்னு சொன்னேன், சமாதானம் இல்லாம போயிருந்தான்னு அவன் சமாதானம் என்ன சொன்னவங்களுக்கு அர்த்தம், தகப்பனுக்கும் மகனுக்கு உறவு தாங்க சமாதானம், தேவனுக்கு நமக்குள்ள உறவு. உங்க வாழ்க்கையில நீங்க தேவனோட உறவா இருந்தீங்கன்னா உங்களுக்கு சமாதானம் இருக்கு அர்த்தம். இப்ப நீங்க புறப்பட்டு போறோம் யுத்தத்துல ஜெயம் கிடைக்கும். நீங்க ஆல்ரெடி வந்து வீட்டுல ஜெபம் பண்ணல, குடும்ப ஜெபம் பண்ணல, தனி ஜெபம் பண்ணல, தேவனுக்கு உறவே சரியில்லை. இப்ப நீ வேலைக்கு போனா வேலையில பிரச்சனை இருக்கும். நீங்க வந்து எங்க போனாலும் சொல்றியா உங்களுக்கு சமாதானம் எல்லாம் போறீங்க, செருப்பு எல்லாம் போறீங்க. அல்லேலூயா. அப்ப உங்க சேதப்படுத்தப்படுவீங்க. நான் சொல்ற விஷயம் புரியுதா? அப்ப இந்த இளையகுமாரன் ஆல்ரெடி எதிர்த்து என்ன வந்துச்சு, ஒரு சமாதானம் வந்துருச்சு, தகப்பன் எனக்கு வேணும்ன்ற சிந்தை வந்துச்சு. இப்போ போன என்ன கொடுக்க, தகப்பன் கொடுத்த ஜந்துக்கு என்னது, கன்று அடிப்பீங்கள் என்னது, வாத்திய கழிப்பு வருது, கண்ணம் கழிந்து மகிழ்ந்து கழிவுறோம் ஒரு விருந்து கொண்டாடலே வருது. அவனுக்கு சமாதானம் வருதுங்க. அந்த சமாதானம் வர காரணம் அவனுக்கு இருந்த ஒரு ஆயத்தம் தான். அப்ப நமக்கு இன்னைக்கு தேவனோட உறவு எப்பவுமே சரியா இருந்து நம்ம வந்து தேவனோட உறவாட ஆயத்தமா இருந்து தேவனிடத்தை கேட்டாலும் என்ன எப்பவுமே எதுக்குமே நமக்கு ஒரு ஆயத்தம் இருக்கணும். உலக பிரகாரமா நீ வேலை கூட எப்படி நீங்க ஒரு ஆயத்தமா இருக்கணும். சில எப்படி இருப்பாங்க, சில பிள்ளைங்க ஸ்கூலுக்கு பாருங்க, மண்டே ஸ்கூல்லாம் சண்டே எல்லாம் ரெடியா வச்சிருக்கோம். அந்த பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்க. அல்லேலூயா. சில மக்கு பிள்ளைங்க இருக்காங்க, மண்டே தான் மார்னிங் எடுத்து தேடும், அதான் மக்குங்க. அது ஸ்கூல் போனாலே சமாதானமா இருக்காது. அது ஸ்கூல் போகாது. ஆனா ஆயத்தமா இருக்க பிள்ளைங்க ஸ்கூல்ல சமாதானமா இருக்கணும். அதுக்கு ஆயத்தம் இருக்கு. வசனம் சொல்லுங்க, அல்லேலூயா. உனக்கு ஆயத்தம் இருந்தா சமாதானம் இருக்கு. அல்லேலூயா. சர்ச் கூட அப்படிதான். சண்டே சர்வீஸா சாட்டர்டேல பேக்ல வச்சு பைபிள் எல்லாம் ஒண்ணு எடுத்து வச்சு, காய்க்கு எடுத்து வச்சு, என்ன ட்ரெஸ் போன எடுத்து வச்சு ரெடியா சாட்டர்டே இருந்தா சர்ச்சில் வந்தாலே ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அல்லேலூயா. இல்லைன்னா காலையில கிளம்பும் போதே வீட்டுல சண்டை வரும். இல்லையா? விளங்குதா இல்லையா? ஹலோ, ஆயத்தம் இருந்தாலே சமாதானம். அல்லேலூயா. வசனம் சொல்லுது, சாத்தானே உன்னை என்ன செய்வான், மூஞ்சில அறிஞ்சு உட்கார வைப்பான். உனக்கு ஆயத்தம் என்ன செய்வான், அவன் தெரியுமா தெரியாதா? அதான் வசனம், சகலத்தையும் செய்து முடிக்க நமக்கு திராணி வேணும். அதுக்கு என்ன வேணுங்க, செருப்பு இருக்கணும், பாதரட்சி இருக்கணும், சமாதானம் இருக்கணும். அத பல வார்த்தையில சொல்லலாம், சமாதானம், பாதரட்சி, ஆயத்தம் எல்லாம் ஒண்ணுதான். அல்லேலூயா. அப்ப எதுக்குமே ஆயத்தம், வேலைக்கு போயிடலாம், இன்னைக்கு ஆயத்தம் ஆயிடுங்க. ஏசப்பா சொன்னா இல்லையா, நாளைக்கு நீ தரிசிக்கணுமா, இன்னைக்கு ஆயத்தமா. அல்லேலூயா. நாளைக்கு தான் தரிசிக்க போறாங்க சீனாய் மலையில, இன்னைக்கு ஆயத்தமா, இன்னைக்கு பரிசுத்தமா, நாளைக்கு நீ அற்புதத்தை காணுங்க. அல்லேலூயா. அப்ப தேவன் அப்படிப்பட்ட தேவன் ஆயத்தம், நம்ம ஆயத்தம் பண்ணி தான் கொண்டு வர பரவத்துக்கு இல்லையா. அப்ப நம்ம எப்பவும் என்ன செய்ய, வேலைக்கு போறோமா, ஆயத்தமா, முன்னாடி ஆயத்தமாகணும். ஜோமன குடும்ப ஜோமா, அதுக்கு ஒரு ஆயத்தம் இருக்கணும். சர்ச்சைக்கு வரவோ ஒரு ஆயத்தம் இருக்கணும். எல்லாத்துக்கும் வேலைக்கு போற காரியம் முதல் கொண்டு எல்லாத்துக்கும் ஒரு ஆயத்தம் இருந்தா நமக்கு சமாதானம் இருக்கும். இப்ப உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கால், அதாவது கால் வலி வந்தாலும் தெரியும், காலில் முள்ளு குத்துனா சொல்ல என்னது, கால் வலிக்கும் வலிக்காதா? கால் வலி வந்த பிறகு நிற்க முடியாது, நடக்க முடியாது, படுக்க முடியாது, கால் வலிக்கும். அப்ப கால் சேதமாயிடும். பிசாசு வந்து ஏசப்பா சிறுவை தொங்கும் போது எதை கடிச்சான், பிசாசு அவர் பாதத்தை கடிச்சான்னு இருக்கா இல்லையா? பிசாசு வந்து காலை கடிப்பான். அப்படின்னா நம்ம வாழ்க்கையில சமாதானத்தை கெடுப்பான். யாருக்குதான் கெடுப்பான், ஆயத்தம் இல்லாதவனுக்கு மட்டும்தான் கெடுப்பான். வேலையில் ஆயத்தம் இல்லையா, வேலையில பிரச்சனை தருவான். சபைக்கு அவர் ஆயத்தம் இல்லையா, சபையில அவனுக்கு பிரச்சனை தருவான். ஸ்கூலுக்கு போறதுக்கு ஆயத்தம் இல்லையா, காலேஜ் ஆயத்தம் இல்லையா, அங்கே பிரச்சனை வரும். ஏன்னா வசனம் சொல்லுது, ஆயத்தம் இருந்தா அவனுக்கு சமாதானம் கண்டிப்பா தேவன் தருவான். அல்லேலூயா. இளையகுமாரன் ஆயத்தமா வந்தாங்க அப்பா பார்த்து பேசுறதுக்கு. அப்பா வந்து என்ன கொடுத்தாரு, அவன் காலுக்கு பாதரட்சி போடுங்க, அவனுக்கு கொடுத்த கன்று அடிப்பீங்கள். நாம் இன்னைக்கு மரித்தான், உயிர்த்து எழுந்தான். இப்ப நம்ம மகிழ்ந்து இருக்க வேண்டாமா, ஒரு பெரிய ஃபங்க்ஷன், திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன் வருது. அது மாதிரிதான் நம்ம ஆண்டு பார்ப்பாரு. இன்னைக்கு நம்ம என்ன தீர்மானம் பண்ணோம், நான் எப்பவுமே எதுக்குமே அலர்ட்டா இருக்கும். அல்லேலூயா. எல்லா காரியத்திலுமே எது திருந்து கூட பண்ணக்கூடாது எதுவுமே. அதுக்கு ஒரு ஆயத்தை நமக்கு இருக்கணும். அல்லேலூயா. அடுத்து என்ன ஆயுதம் இருக்கு, வாசிங்க வேகமா. பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் கேடகத்தையும், அப்புறம் என்ன செய்யணுமா, விசுவாசத்தை பிடிக்கணுமா. விசுவாசம் கேடகத்தை இப்படி லெப்ட் இப்படி பிடிக்கணும். எப்படிணும் கேடகம், எது கேடகம் பிடிக்கணும் யுத்தத்துல,
எதிரி நம்ம தாக்க வரும்போது என்னது, அவன் ஆயுதம் மேல படாம இருக்கிறதுக்கு, அவனுடைய அம்புகள் மேல படாம இருக்கணும் கேடகத்தை பிடிப்பாங்க. அப்படிதானே? இது என்னெல்லாம் போடுறீங்க நீங்க ஆயத்தம்? இடுப்புல கட்டிட்டீங்க. இடுப்புல கட்டணுமா? எனக்கு இடுப்புல என்ன கட்டணும்? தெளிந்த திருத்திக்கணும் தான் இடுப்புல கட்டுறது. அல்லேலூயா. ரெண்டாவது சொன்னேன், மார்க்கவசம். மனசுல இருதயத்துல அன்பு இருக்கணும், மத்தவங்க மேல ஒரு சிநேகம் இருக்கணும், விசுவாசி மேல இருக்கணும் அன்பு. அப்புறம் என்ன சொன்னேன்? காலில் செருப்பு, பாதரட்சி, ஆயத்தம் இருக்கணும் நம்ம வாழ்க்கையில. அடுத்து நாலாவது என்னது? நாலாவது கேடகம் இருக்கணும். கேடகம்னா என்னன்னா விசுவாசம். அங்கே போட்டிருக்கு. நீங்க ரோமர் 10:17 வாசிங்க. ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்போ விசுவாசம் என்ன? நீங்க சொல்லுங்க, விசுவாசம் என்றால் என்ன சொல்லுங்க. விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் 11:1 சொல்லுங்க. என்னது? அங்க அப்படி போட்டிருக்கு. அது யாருக்கா புரியுதா? என்ன அர்த்தம் அதுக்கு? காணலனாலும் காண்போம் என்று விசுவாசிக்கணும், நம்ப முடியலனாலும் நம்பணும். அதான் விசுவாசம் போட்டிருக்கு. ஆனா இந்த வசனம் பாருங்க, ரோமர் 10:17 பாருங்க. என்ன போட்டிருக்கு? ரோமர் 10:17. கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தை. அப்ப என்ன அர்த்தம் தெரியுமாங்க? வசனத்தை நம்புறது பேர் தான் விசுவாசம். வசனத்தை கேள்விப்படுவத கால அப்ப நமக்கு வரும் பாருங்க, அதான் விசுவாசம். அல்லேலூயா. ஒரு வசனத்தை கேள்விப்படும் போது வசனத்து மேல நமக்கு நம்பிக்கை வருது பாருங்க, அதுக்கு பேர் தான் விசுவாசம். அதான் ரோமர் 10:17 சொல்லுது. அல்லேலூயா. அப்ப நம்ம சர்ச்சையில கேள்விப்பட்ட அந்த வசனம், அந்த வீட்டுல வாசிக்கும் போது நீங்க வாசித்த அந்த வசனம் எல்லாம் உங்களுக்கு எதை தரும்? விசுவாசத்தை. அதை நீங்க புடிச்சிட்டே இருக்கீங்க. நீங்க பைபிள் படிக்கும் போது என்ன வசனம் படிச்சோம், அதை புடிச்சிக்கணும் மறக்காம. அல்லேலூயா. இந்த வாரம் என்ன மெசேஜ், அதை புடிச்சிக்கணும். இந்த வருஷம் என்ன வாக்கு தத்துவம், அதை புடிச்சிக்கணும். அதை புடிச்சு பவுல் சொல்ல தெரியுமா? வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிறீர்கள். அப்ப வசனம் தான் கேடகம். வசனம் என்ன சொல்லுங்க? வசனத்தால் விசுவாசம் கேடகம். வசனம் கேடகம் சொல்ல பைபிள்ல பாத்தீங்கன்னா நீர் கேடகமா, தேவனே கேடகமா, ரட்சிப்பின் கேடகம்னு சொல்ல நிறைய கேடகம். இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்க? சாத்தான ஜெயிக்கு விசுவாசம் என்னும் கேடகம். அல்லேலூயா. என்ன விசுவாசம்? வசனத்தின் மேல வந்த விசுவாசம். வசனத்தின் மேல வந்த விசுவாசம். நீங்க பாருங்க, அதை குறிச்சு நீங்க லூக்கா 8ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அங்க அவங்க படகுல போவாங்க. போகும்போது என்ன வந்துடும்? புயல் அடிச்சு படகு மூழ்கத்தக்கதான் என்ன வந்துடும்? படகுல தண்ணி விழுந்துடும். அப்ப எல்லாம் பயங்கரமான காற்று வரும்போது எல்லாம் போயிடுவாங்க. அப்ப ஏசப்பா எழுப்புவாங்க இல்லையா? நீங்க உறங்குறீங்க, உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு திட்டுவாங்கல்ல. ஏசப்பா பேசுவாங்க. லூக்கா 8:25 வாசி. 25. அவர் அவரை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே? அல்லேலூயா. உங்க விசுவாசம் எங்கடா? என் கூடவே நீங்க இதெல்லாம் நான் பிரசங்கம் பண்றேன் கேக்குறீங்க, ஆனா உங்க விசுவாசமே இல்லையா? விசுவாசம் எங்க போறாங்க தெரியுமாங்க? எங்க போறாங்க? என்எஸ்சிக்கு போறாங்க. அங்க போனா ஒருத்தன் ட்ரெஸ்ஸே போடாம 6000 விசுவாசம் குடிச்சு அந்த கல்கள் நீங்க அவனை பார்க்க போறாரு உடனே அங்க போறதுக்கு முன்னாடி ஒரு எதிர்ப்பு போறது. ஒரு கடல் என்னது? கடலை சாத்தா கிடந்து உருண்டானான்னு தெரியல. ஏன்னா அது என்னது? ஒரு எதிர்ப்பு தான். உடனே ஏசப்பா பாருங்க, காசுல அதற்றான்னு என்னதுன்னா காசுல கொண்டு வந்த ராணி தான் அதற்றாரு. கடலை அதற்ற கடலை கொந்தளிக்க வைக்கிறவன் அதற்றாரு. சொல்லுங்க. அப்போ அவங்க எங்க போறாரு? ஏசப்பா கணேசத்துக்கு போறாரு. அங்க 6000 விசுவாசம் குடிச்சு அந்த கல்கள் எடுக்கான், சத்தம் போட்டு எடுக்கலாம். அந்த ஆவியை அவர் துரத்த போறாரு. அதுக்கு முன்னாடி கடலுக்கு வந்துடுங்க. அவர் சுகமா படுத்து முன்னணி தலைவச்சாரு, பின்னணியத்துல தலைவச்சு. கப்பல் படகு மூழ்குனா முதல்ல அதான் மூழ்கும். ஏன்னா அதான் வெயிட்டான இடம். அதுல தலைவச்சு பத்திருக்கிறாரு. ஆனா அவர் கவலை பத்திருக்காரு. நம்ம இருக்கிற இடம் மிதக்கலாம் செய்யும். உடஞ்சு போனாலும் மிதக்கும் கட்ட. அதுல இருந்து ஆளுங்கிறான் விஷயத்தை பத்திலாம். அவ பாருங்க, இப்போ ஏசப்பா கேட்ட கேள்வினா ஏன்டா அழுறீங்கன்னு கேட்கல. விசுவாசம் எங்கே? அல்லேலூயா. கேடகம் எங்கே? அல்லேலூயா. அவங்க கேடகத்தை எல்லாம் வித்தது விட்டாங்க. அந்த கேடகத்தை ஏசப்பா என்ன சொன்னாரு? இறையாதே அமைதலாயிரு. அப்ப அது அப்படியே போயிடுச்சு. மார்க் 4ஆம் அதிகாரத்துல 40 வாசிங்க. மார்க் 4:40. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏங்க எதுக்கு வசனம் கேட்கிறோம்? நம்ம எதுக்கு வசனம் கேட்கிறோம்? விசுவாசம் தான். வசனம் கேட்க என்ன வரும்? விசுவாசம் வரும். ஒருத்தர் உட்கார்ந்து பைபிள் படிக்கிறீங்க, உட்கார்ந்து பைபிள் படிக்கிறீங்க, வேலை இல்லை, வீட்டுல உட்கார்ந்து லாக்டவுன் போட்டா அந்த நாட்கள் பொண்ணான நாட்கள் நான் சொல்லுவேன். அதுல ஏன் சொல்லுங்க? எங்கேயும் போவேனா உட்கார்ந்து என்ன செய்யலாம்? பைபிள் படிச்சுக்கலாம். அன்னைக்கு ஒரு பாஸ் சொல்லாரு,
அவருக்கு 78 வயசு 70 வயசு மேல இல்ல 75 வயசு நிறைய பேர் சொல்றாரு. இந்த முறை என்ன பண்ணேன் 17 நாள்ல சொன்னாரு, 17 நாள்ல பைபிள் முடிச்சிட்டேன். வயசு எத்தனை? 70 வயசுக்கு மேல ஆச்சுங்க. என்ன பண்றாராம்? 17 நாள்ல முடிச்சிட்டேன். வருஷத்துல சிலர் வந்து மாசத்துல ஒன்று முடிச்சிருவாங்க. சிலர் நாம் மாசத்துல ஒன்று முடிச்சுட்டு போய் முடிச்சிட்டேன் 17 நாள்ல முடிச்சிட்டேன். 17 நாள் முடிச்சு சொன்னாரு. கவனிங்க, அதான் ஞாபகம் சொன்னாரு. நான் கேட்டேன், ஒரு டெத் வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு பாஸ் ஆச்சு வயசான போதை வந்து பேசுறாரு. வார்த்தை கிருபையா இருந்துச்சு. அவர் லாக்டவுன்னால அவர் சந்தோஷமா, லாக்டவுன் கூட ஒரு சந்தோஷம் போச்சுன்ற மாதிரி பேசுறாரு. அப்ப பாருங்க, சிலர் பார்த்தா நேரம் போகாம இருப்பாங்க. நேரம் போகலன்னா என்னது? விசுவாசியை பேசுறாரு. நமக்கு என்னது? நேரம் இல்ல, அதான் பிரச்சனை. அதை வேத வாசிக்கலாம், ஜெபம் பண்ணலாம் இல்லையா? அப்ப வேத வாசிக்க என்ன நமக்கு வரும்? விசுவாசம் வரும். விசுவாசம் வரும். பாஸ்டர் பாலிய கிருஷ்ண கூட அப்படிதான். அவர் கையில பைபிள் கிடைச்சது, அதை படிச்சுதான் அவரு சார் விசுவாசம் 3 மாசத்துல செத்து வந்து டாக்டர் சொல்லிட்டாரு. நிபுணர் சாவல் வீடு தான் இருக்காரு பாஸ்டர் பாலிய கிருஷ்ணன் வெளியில. அவர் வந்து செத்துருவன் குத்தம் சொன்னவர், செத்துருன்னு சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கு அப்புறம் பாருங்க, அவர் சின்ன பொண்ணு ஒரு பைபிள் பிடிச்சாருக்கு. அந்த பைபிள் முதல்ல தூக்கி வீசிட்டாரு. அவர் அந்த பொண்ணு வந்து அதை பார்த்து அழுது அவருக்கு ஜெபம் பண்ணோடனே அவரு சரி எனக்கு வேண்டி ஒரு அழுகான்னு சொல்லிட்டு உனக்காக ஒரு 3 மாசம் நான் கிறிஸ்தவனா இருந்து செத்துறேன்ட்டு பைபிள் எடுத்து வாசித்தாரு. அவர் வாசிக்கும் போது அப்புறம் ஈசாக்கி படிச்சோன்னே இதெல்லாம் ஒரு சரித்திரமா, அது வேணும் யாரும் இதெல்லாம் பெற்றாங்க ஒன்றும் இல்லைன்னு கொடுத்துட்டாரு. இல்லை எனக்கு தொடர்ந்து வாசிங்க அப்படின்னு சொல்லி ஒரு மத்திய மார்க் படிச்சுட்டு 1 மாசம் தாண்டி படிச்சுக்கிறாராம். ஆனால் அவர் சாவலி. அல்லேலூயா. அவர் தான் சொன்னாரு, வேதம் வாசிக்க விசுவாசம் கூடும். அல்லேலூயா. அப்ப நீ வேதத்தை வாசிக்கும் போது ஒரு எதிர்ப்பு வரும்போது தூக்கி பிடிப்பீங்க, அது கூடும். அல்லேலூயா. அவர் வசனத்தால அந்த விசுவாசம் நமக்கு இல்லாம இருந்துச்சுன்னா சத்துரு நம்மளை சேதப்படுத்தும் போது அடி வாங்கிடும். நம்ம வந்து கேள்வி வைக்கிறதா ஒரு பக்கம் அடிச்சுட்டா தட்டிடும், ஐயோ விழுந்து இறக்க வேண்டியதான். அப்ப நமக்கு என்ன தேவைங்க? கேடயமும் நமக்கு தேவை. அடுத்து என்ன ஆயுதம் இருக்கு சொல்லுங்க? அடுத்த ஆயுதம் என்ன? ரட்சணியம் என்னும் தலைச்சீரா நமக்கு வேணும். ரட்சணியம் என்னும் தலைச்சீரா நமக்கு வேணும். நீங்க ஒரு வசனம் வாசிங்களேன். 1 தெசலோனிக்கேயர் 5:8 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:8. நாமோ இருந்து விசுவாசம் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீரா. அதாவது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேங்கிற சிந்தனை நமக்கு எப்பவுமே இருக்கணும். என்ன சிந்தனை இருக்கணும்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேங்கிற சிந்தனை நமக்கு இருக்கணுமா இருக்கக்கூடாதா? ரட்சண்யம் என்னும் ரட்சிப்புங்கிற தலைச்சீரா. தலையில ஏதாவது படாம இருக்கு என்ன செய்யணுமா? ஒரு ஹெல்மெட் போடணும். அந்த ஹெல்மெட்டுக்கு என்ன பேரு? ரட்சிப்பு. அல்லேலூயா. நாம பெற்ற ரட்சிப்பு நம்ம என்ன இருக்கு? ஹெல்மெட் மாதிரி இருக்கு. பாருங்க வசனம் பாருங்க, ரட்சண்யம் என்னும் தலைச்சீராவை நம்ம வச்சிருக்கோம். தலையில எப்போ சிலருக்கு வந்து மைண்ட் ரொம்ப டேமேஜா இருக்கும். ஏன் டேமேஜா இருக்குது? புத்தியே சரியா வேலை செய்யாது. மைண்ட் ஏன் டேமேஜ் ஆகுது சொல்லு? ஏன் டேமேஜ் ஆகுது மைண்ட்? சிலர் பாம்பு பிடிக்கிறதா பார்த்தா டேமேஜா தான் இருக்கீங்க, மாதிரி தான் இருக்கீங்க. ஏன் தெரியுறீங்க? நான் சொல்ல விஷயம் புரிஞ்சுங்க. உங்களுக்கு மைண்ட் நல்லா இருக்கா நல்லா இல்லையா? மைண்ட் நல்லா இருக்கா நல்லா இருக்கா? நல்லா இருந்தா என்ன அர்த்தம் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டிருக்க சிந்தையில இருக்கீங்கன்னு அர்த்தம். யாருக்கு மைண்ட் டேமேஜ் ஆகும் தெரியுமா? மண்டை யாருக்கு டேமேஜ் ஆகும்? ஹெல்மெட் போடாது மண்டை டேமேஜ் ஆகும். ஆகுதா? விழுந்தான்னு ஆகும். விழாத வரைக்கும் பிரச்சனை இல்லை, விழுந்தா மண்டை டேமேஜ் ஆகும். அது மாதிரி ரட்சிக்கப்பட்டவங்க, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் சிந்தை இல்லாம வாழ்ந்தா அவங்களுக்கு இஷ்டப்படும். அல்லேலூயா. யாத்திராகமம் நல்ல வசனம் பாருங்க. யாத்திராகமம் 39:30 நினைக்கிற வாசிங்க. யாத்திராகமம் 39:30 வாசிங்க. வெட்டி கட்டினார்கள். கவனிங்க, ஆசாரியர் தலை மேல தொப்பி வைக்கிறாங்க. அந்த தொப்பில என்ன எழுதுறாங்க? தலைப்பாகையில கர்த்தருக்கு பரிசுத்தம்னு எழுதுகிறாங்க. அப்ப நம்ம தலையில என்ன இருக்கும்? எப்பவுமே கர்த்தருக்கு பரிசுத்தங்கிற சிந்தனை இருக்கும். நான் யாருக்கு பரிசுத்தம்? கர்த்தருக்கு பரிசுத்தம். அப்ப என் தலையில என்ன சிந்தனை எப்போ ஓடிட்டு மண்டையில ஓடணும்? நான் கர்த்தருக்கு பரிசுத்தம். அது என் மண்டையில இருக்கணும். இல்லையா? என் தலைவர் எப்ப என்ன எடுத்துக்கணும்? நான் கர்த்தருக்கு பரிசுத்தம். அப்ப இந்த சிந்தை நமக்கு இருந்துச்சு சொன்னா நம்ம தலை யாரு குறிவைக்க முடியாது? சாத்தான் குறிவைக்க முடியாது. அதுல என்ன பண்ணுவோம்? பிசாசு நீங்க மன ரீதியா பாதிக்கப்படும்படி உங்களை பண்ணிடுவோம். நீங்க தேவையில்லாம உட்கார்ந்து யோசிப்பீங்க. உங்களுக்கு இந்த கொரோனா நாட்களோட கொரோனா வந்துருமோ யோசிப்பீங்கன்னா அந்த பயம் வரும்னா கூட அது சாத்தானோட ஒரு ஆயுதமா இருக்க முடியும். அல்லேலூயா. உங்களுக்கு அப்ப ஏன் பயம் வருது? ரட்சிக்கப்பட்டிருக்குமா இல்லையா? ரட்சிப்பின் தலைசில யாருக்கு இருக்கும்? ஆசாரியர் தலை என்ன இருக்குது? நான் கர்த்தருக்கு பரிசுத்தம். அல்லேலூயா.
கடைசி ஆயுதம் என்ன? இதுக்கு ஒரு சாட்சி நான் சொல்ற மாதிரி மொர்தெகாய் குறித்து நான் சொல்றேன். மொர்தெகாய் எஸ்தர் புத்தகத்துல வர மொர்தெகாய் நமக்கு தெரியும். மொர்தெகாய் என்னது? மொர்தெகாய் மனுஷன் வணங்க மாட்டேன்றான், ஆமான வணங்க மாட்டேன்றான். ஆமானுக்கு ரொம்ப கோவம் வருது. அப்ப எல்லாம் கேட்கிறான், ஏன்டா வணங்க மாட்டேன்ற? அவன் என்ன சொன்னா தெரியுமா? எஸ்தர் 3:4 வாசிங்க. எஸ்தர் 3:4. அவன் சொல்றான், நான் யூதன். ஹல்லேலூயா. நான் யாரு? நான் யூதன். அப்போ தனக்கு என்ன சிந்தனை கவனிக்க எப்பவுமே, நான் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் தேவனுடைய இனம், நான் தேவனுடைய ஜாதி, நான் தேவனுடைய பிள்ளை. அந்த சிந்தை யாருக்கு இருந்துச்சு? எப்பவுமே மொர்தெகாய்க்கு இருந்துச்சு. அவனுடைய மனைவியும் அவனுடைய நண்பர்களும் சொல்றாங்க பாருங்க, 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல அவங்க சொல்லுவாங்க அவன் யூத குலமானால், யார்? ஆமான் சொல்லுவாங்க. ஆமானுடைய மனைவியும் அவனுடைய நண்பர்களும் சொல்லுவாங்க, மொர்தெகாய் குறித்து சொல்லுவாங்க, அவன் யூத குலமானால் அவனுக்கு முன்பாக தாழ்ந்து போது நிச்சயம். ஹல்லேலூயா. அப்போ நம்ம குறிச்சு என்னது? சாத்தான் தெரியும், அவன் யூதனால் ரட்சிக்கப்பட்டவனால் அவன் ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏன்? அவன் தலையில பரிசுத்தம் இருக்கு, பரிசுத்த சிந்தை இருக்கு, பரிசுத்தமா தேவனுக்கு வாழ்றான். அப்ப நம்ம பரிசுத்தமா நம்ம வாழும்போது, பரிசுத்த சிந்தையோடு இருக்கும் போது, அதனுடைய சிந்தையை சாத்தான் சேதப்படுத்தாம தெளிந்த புத்தியோட வாழ முடியும். ஹல்லேலூயா. சமாதானம் வாழ முடியும். கடைசியாக என்ன இருக்கணும்? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து. கடைசி என்ன ஆயுதம்? 6வது ஆயுதம் வசனத்தை எடுத்து. ஹல்லேலூயா. 6வது வசனம். என்ன வசனம்? பட்டயம். வயல போட்டு இருபுறம் கருப்புள்ள பட்டயம் தான் இது வசனம். அப்ப பட்டயத்தை நம்ம என்ன செய்வாங்க? கையில எடுக்கணுமா? எதுக்கு பட்டயத்தை எடுக்கணும்? ஏற்கனவே எடுத்துறது கச்சை கட்டணும், மார்க்கவசம் போட்டோம், பாதரட்சை போட்டோம், கேடகம் வச்சு பிடிச்சுக்கிட்டோம், தலை சீரா வச்சுக்கிட்டோம். இப்ப என்ன எடுக்கணுமா? கடைசியா வசனத்தை எடுக்கணும். ஹல்லேலூயா. வசனம்னா எப்படின்னா, இப்ப பிசாசு ஏசப்பா சோதி வரும் தெரியுமா? நீங்க அது கூட வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:6 வாசிங்க. 2 கொரிந்தியர் 3:6. இருக்கும்படி ஆக்கினார், எழுத்துக்குரியதாயிராமல் இருக்கிறது, எழுத்து கொல்லுகிறது, ஆவி உயிர்ப்பிக்கிறது. அப்படி என்ன அர்த்தம் தெரியுமா? பாருங்க, பழைய ஏற்பாட்டில் உள்ள எழுத்து என்ன செய்தான்? எழுத்து கொல்லுதான், ஆவி என்ன செய்தான்? உயிர்ப்பிக்கலாம். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். நீங்க பைபிள்ல இருக்கிற வசனமெல்லாம் தெரிஞ்சு வச்சு உங்களுக்கு பிரயோஜனம் கிடையாது. அப்படின்னா அந்த வசனத்தில் ஒரு ஆவி இருக்கா? விசுவாசிகள் இல்லையா? யோவான் 6:63 ஏசப்பா சொல்வாரு, நான் உங்களுக்கு சொல்ற வசனம் ஆவியே ஜீவனா இருக்கணும். வசனத்தில் என்ன இருக்குங்க? ஜீவன் இருக்கு, ஆவி இருக்கு. இப்போ உதாரணமா பொய் சொல்லாத இருப்பாயாக ஒரு வசனம் படிக்கிறீங்க, அது எழுத்து. அப்படிதானே? அது எழுத்து. அந்த வசனத்தை படிச்சுட்டு நீங்க பொய்யே சொல்லாம வாழ்ந்தீங்கன்னா அந்த வசனத்தின் ஆவி உங்களுக்கு இருக்கு. ஹல்லேலூயா. இந்த ஆவி இல்லாம, அதாவது பொய் சொல்லாத இருப்பாய் படிச்சிட்டோம், படிச்சுட்டு அந்த ஆவி நமக்கு இல்லைன்னா, அந்த வசனம் சொல்றது ஆவி நமக்கு இல்லைன்னா, அந்த வசனம் கொண்டு ஒரு நாள் ஏன் பொய் சொல்லல கொண்டு. ஹல்லேலூயா. நிச்சயாத இருப்பாய் வசனம், அது எழுத்து. அது எழுத்தை மட்டும் படிச்சு வச்சா அது ஒரு நாள் கொண்டோம். அது நம்ம கொள்ளாம என்ன செய்யணும்? அந்த வசனம் சொல்ற நிச்சயாத இருப்பாய் என்ற ஆவி நமக்கு வரும். நான் நிச்சயிக்க மாட்டேன் அப்படி இந்த ஆவி நமக்கு வந்துச்சுன்னா நம்ம வசனம் கொள்ளாது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம என்ன வச்சிருக்கோம்? கையில வெறுமனே வசனத்தை குடிச்சிடல, ஆவியின் வசனம் வச்சிருக்கணும். ஹல்லேலூயா. அப்படின்னா நம்ம எடுத்து கையை சாத்தான பார்த்து தூக்கி பிடிக்கல பாத்தீங்களா? அந்த வசனம் நம்ம கைக்குள்ள வசனமா இருக்கும். ஹல்லேலூயா. புரியுதா? புரியலையா? எங்க வசனத்தை மனப்பாடம் பண்ணி சாத்தா வரும்போது எடுத்து காட்டுறதில்ல. எனக்கு வசனம் தெரியும், அந்த வசனம் தெரியும் சொல்றதில்ல. அவன் சொல்லுவான் அவனுக்கு எல்லாம் வசனம் தெரியும். ஹல்லேலூயா. யாருக்கு வசனம் தெரியும்? நமக்கு என்ன வயசு ஆகுது? நமக்கு என்னது? இப்ப எனக்கு 40 வயசு ஆகுது. எனக்கு சாத்தாக்கு எத்தனை வயசு ஆகுது? 6000 வயசு ஆகுது. ஹல்லேலூயா. அவன் என்னோட பெரியவன் தானே. எனக்கு என்ன விவரம் தெரியும்? எனக்கு 26 வயசுக்கு போறதான் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். 26 தான் ஞானஸ்தானம் எடுத்தேன். நான் ஞானஸ்தானம் எடுத்து ஒரு 15 வருஷம் இல்லையா? எனக்கு இப்ப எனக்கு எனக்கு தெரிஞ்சது அவனுக்கு 6000 வருஷமா தெரியும். ஹல்லேலூயா. அதுக்கு உலகம் 6000 வருஷம் ஆச்சு. 6000 வருஷமா அவனுக்கு விவரம் தெரியும், எனக்கு விவரம் தெரியும். அவனுக்கு தெரியும் ஒரு ஆளை பார்த்து. மனுஷனை பத்தி நமக்கு என்ன தெரியும்? நமக்கு விவரம் தெரிஞ்சது கம்மி தான். ஒரு ஆளை பத்தி கண்டுபிடிக்க ரொம்ப நாளாகும். அப்பதான் கண்டுபிடிப்பட்ட ஆளு. ஆனா அவன் 6000 வருஷமா மனுஷன் கூட வாழ்றான். சோ அவனுக்கு ஒரு ஆள் நிக்கிறத வச்சு இதுதான் நிக்கிறான் தெரியும். முடிக்கிற மொழியை பார்த்தே சாத்தானு தெரியும். இந்த மொழி முடிக்கிறான், இது இப்படிப்பட்ட சிந்தையில இருப்பான். அப்ப எல்லாமே தெரியும். அவன் எப்படி ஜெயிக்கணும்? எனக்கு வசனம் தெரியும்னா எனக்கு தான் தெரியுமா? அப்படிதானே? நம்ம என்ன எப்படிதான் சாத்தான செய்ய முடியும்? இந்த பாரா அதை கை கொள்றேன். ஹல்லேலூயா. இதை கை கொள்றேன்.
அந்த ஆவியின் பட்டயத்தோடு இருந்தீங்கன்னு சொன்னா நீங்க சகலத்தையும் செய்ய முடியும். ஹல்லேலூயா. கவனிங்க, கடைசியா நான் முடிச்சுறேன். இயேசு எனக்கு சாட்சியா சொல்றேன். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3 முதல் 10 வரைக்கும் நீங்க பாருங்க. மத்தேயு 4ஆம் அதிகாரம் 3 முதல். அப்பொழுது வந்து நீ தேவனுடைய குமாரனே ஆனால் சொல்லும் என்றான். அவர் பிரதித்திரமாக அப்பத்தினாலே மாத்திரமல்ல வாயிலிருந்து எழுதியிருக்கிறது. அப்போ வந்து அவன் என்ன சொன்னான்? அவன் வந்து ஏசு உபவாசம் இருக்காரு, என்ன உபவாசம் என்ன செய்யணுமா? இந்த கல்ல அப்பமாக்கி சாப்பிடு மேக்கிங் பண்ண சொல்றான். ஏசுவால பண்ண முடியும். என்ன சொல்றாரு? வேற வசனம் எழுதிக்கல, அதை பண்ணா என்ன வசனம் எழுதிக்கும்? வசனத்தினால மாத்திரம், அப்பத்தினால மாத்திரமல்ல வசனத்தினாலே மனுஷன் உயிரோட வாழ முடியும் வசனம் இருக்க. அதை அவர் சொல்றாரு. சொன்ன உடனே பிசாசு சைலண்ட் ஆயிடும். அடுத்து என்ன சொன்ன வாசியம்? கொண்டு போய் நிறுத்தி குமாரனை ஆனால் புதி, ஏனெனில் சொன்னான். அப்போ அந்த வசனம் வேற வசனம் இருக்குதா இல்லையா? அப்ப அந்த பண்ணா அந்த வசனம் மீறிடுவேன். அப்ப ஏசப்பா வந்து வசனத்துல வாழ்றாரு, அதனால அந்த வசனம் ஞாபகம் வருது. அவர் வசனத்தை மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கல. சாத்தான் என்ன பண்றான்? வசனத்தை வச்சு கொண்டு வந்தா பாத்தீங்களா அவன் எப்படி வெட்டுறான். அடுத்த கேள்வி கேட்பான், அதுக்கு போது சொல்லுவாரு வசனம் அப்படி சொல்லுது, சாத்தான் சில காலம் அவரை விட்டு பிரிந்து போறான் இல்லையா? அப்புறம் வரும் அதே விஷயம். ஆனா அப்ப பிரிஞ்சு போயிட்டான். ஏன்னா அவர் பட்டையம் வச்சிருக்கிறார் இல்லையா? அப்ப நாம கூட நல்ல பிரியமன் வந்து சத்தியம் என்னும் கச்சை, அன்பு என்கிற மார்க்கவசம், சமாதானம் என்கிற பாதரட்சை, வசனத்தினால் அவருடைய விசுவாசம் என்கிற கேடகம், அவருடைய ரட்சிப்பின் தலைச்சிரா, ஆவியின் பட்டயமாகிறது. வசனத்தின் ஆவி நமக்கு இருக்கணும். இந்த பட்டயம் நமக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமா நான் சொல்வேன், நாம் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்க முடியும். ஹல்லேலூயா. நீங்க எந்த காரியமா இருந்தாலும் சரி, உங்க குடும்ப காரியமோ அல்லது வாழ்க்கை காரியமோ, உங்களுடைய சமுதாய வாழ்க்கையோ, வேலை விஷயமோ, எந்த காரியத்திலுமே சாத்தா உங்களுக்கு இடையே பண்ண முடியாதுங்க. நிச்சயமா எல்லாம் செஞ்சு முடிச்சு சகலத்தையும் செய்து முடிச்சு நிற்பீங்க. ஹல்லேலூயா. சகலத்தை செய்து முடிக்க ஒரு திராணி உண்டலாகும். இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த 6 சர்வாயுத வர்க்கத்தை தந்திருக்கிறார். இந்த 6 நீங்க வந்து கடைபிடிச்சீங்கன்னா உலக பிரகாரமான ஆயுதம் அல்ல. இங்க என்னது மீனிங் வேற, என்னது சத்தியம் என்கிற கட்சி. ஹல்லேலூயா. தெரிந்த புத்திங்கிற ஒரு கட்சி நமக்கு இருக்கணும். அப்புறம் விசுவாசம் அன்புங்கிற மார்க்கவசம் இருக்கணும். சமாதானங்கிற ஆயத்தம் என்கிற பாதரட்சை இருக்கணும். விசுவாசங்கிற கேடகம் இருக்கணும். ரட்சிப்பு என்கிற தலைச்சீரா இருக்கணும். அப்புறம் வசனம் என்கிற பட்டயம் இருந்தா மட்டும்தான் நம்ம சகலத்தையும் செய்து முடிக்க முடியும். இதுக்கப்புறம் இருக்கிற வாசத்து பார்த்தீங்கன்னா இருக்கும், நீங்க ஜெபம் பண்ண சொல்லி வசனம் அப்படி இப்படி உட்கார்ந்து ஜெபம் பண்ணீங்கன்னா ஒரு ஜெபத்துக்கு நிச்சய தேவன் பெரிய ஆசீர்வாதம் தருவார். ஹல்லேலூயா. முழங்கால் படிக்கலாமா? முழங்கால் இருக்கலாம். பிரியமான காலவிலே நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். எபேசியர் 6ஆம் அதிகாரம் அவருடைய 18ஆம் வசனம், எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவினாலே ஜெபம் பண்ணி வாசிக்கிறோம். இந்த சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டு நீங்க ஜெபம் பண்ணும்போது நிச்சயமா தேவன் ஆசீர்வதிப்பார். சகலத்தை செய்து முடிப்பீங்க. நீங்க நினைக்கலாம், இவ்வளவு இந்த வேலையை எப்படி நான் செய்து முடிப்பேன், இந்த பிள்ளைகளை வளர்த்து முடிப்பேன், இந்த ஆள் எப்படி நான் வளர்த்து போவேன், எந்த சோதனை வந்தாலும் எந்த காரியமும் சகலத்தையும் செய்து முடிக்க உங்களுக்கு திராணி உண்டாவதற்காக சர்வாயுத வர்க்கத்தை தராரு. அதை எடுத்துக் கொள்ளுங்க, அழிந்து கொள்ளுங்க. சர்வாயுத வர்க்கத்தை எடுத்து அழிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு எப்போது யுத்தத்துக்கு நீங்க போகும்போது, ஜெபிக்க போகும்போது, நீங்க ஆயுதத்தோட சர்வாயுத வர்க்கத்தோட ஜெபம் பண்ணணும். ஜெபம் யுத்தத்துல நீங்க சாத்தானை ஜெயிப்பதற்கு சர்வாயுத வர்க்கத்தோட இருக்கணும். அப்படி இருக்கும்போது சத்துரு தோற்று போவான். தேவன் மகத்தால் வெற்றி தருவார்கள். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமுள்ளவரே ஸ்தோத்திரம் அப்பா. இதோடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து கர்த்தரை ஆசீர்வதியும். இதோ நாளை வந்திருக்கிற பிள்ளைகள், வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் சகலத்தையும் செய்து முடித்து நிற்கத்தக்கதான திராணி கர்த்தர் தலைமையாக பிள்ளைகள் சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்வார்களாக. தேவன் அனுக்கிரகம் செய்வீராக. பரிசுத்த நாமத்துக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளம் என்ற பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்னும் என்றும் சதா காலம் நம்மோடு கூட மாத்திரமல்ல உலகத்தில் சகல பரிசுத்தோடு இன்னும் நிலைத்து காப்பாற்றும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.